வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் பொருளாதார தடை நீங்கிறதுக்கு பொருளாதாரம் நான் நினைக்கிறேங்க, சேர்த்து வைக்கிறேங்க. நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒழுங்காக வேலைக்கு போகிறேன், எல்லாமே பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு பொருளாதாரம் வருது, வராமலாம் இல்லை, வருது. ஆனால் என்னால் ஒழுங்காக சேர்த்து வைக்க முடியல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. வர பொருளாதாரம் முழுசாக செலவாயிடுது. எங்கே செலவாகுது, எப்படி செலவாகுதுன்னு தெரியல. மாத கடைசியில் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தா இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குது, இவ்வளோ அமௌண்ட் செலவாக இருக்குது, கணக்கு போட்டு பார்த்தா செலவாயிருக்கு. இதில் எதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் எடுத்து பார்த்தா அப்படி எதுவும் பெருசாகவும் தெரிய மாட்டேங்குது. இது தேவையில்லாத செலவுன்னு பார்த்தா அந்த நேரத்தில் தேவையாகப்பட்டிருக்கு, அதனால் செலவு பண்ணிட்டோன்னு தோணுது. கடைசியில் மந்த் எண்டில் உட்காந்து பார்க்கும்போது அப்படியே பிரேக் ஈவனில் இருக்குது. வந்த வருமானம் செய்த செலவுகள் அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதத்துக்கான மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது மாதிரி இருக்குது. நான் புதுசாக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது சுகபோகமான வாழணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பாஷான லைஃப், ரொம்ப பாஷான லைஃப் கூட வேணாங்க, என்ஜாய்மெண்ட்டாக லைஃப் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கான பொருளாதாரம் எனக்கு தேவைப்படுகிறது. அப்போ எனக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது. அந்த தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக என்ன பண்ணுவோங்க, குபேர வழிபாடு பண்ணுவோம். குபேரனுக்கு குபேர தியானம், குபேரன் கோயில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவோம், மகாலட்சுமி சோஸ்திரங்கள் சொல்லுவோம், மகாலட்சுமிக்கு கோயில் போயிட்டு வருவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். திருப்பதி கோயில் போயிட்டு வருவோம், வெங்கடாஜலபதி கும்பிட ஆரம்பிப்போம், வெங்கடாஜலபதிக்கு அபிஷேகம் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவோம். இதெல்லாம் செய்கிறோம், இதெல்லாம் செஞ்சுவாங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ தெரியல அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது தாங்க. நிச்சயமாக பொருளாதார தடை நீங்கும். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, சுக்கிரன் வழிபாடு. அது என்னங்க சுக்கிரன் வழிபாடுன்னு கேட்குறீங்களா? சுக்கிரனாலே சுகபோகமான வாழ்க்கை. சுகபோகம் அப்படின்னாலே, போகம்னு என்ன தெரியுங்களாங்க, ரெண்டு ஒன்றாகிறது. ரெண்டு ஒன்று இருக்குது, அது ரெண்டும் ஒன்றா சேருவது தான் போகம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தாங்க. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் முன்னாடி ஒரு ஸ்வீட் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இருக்குது. ஸ்வீட் தனியாக இருக்குது, நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த ஸ்வீட்டை எடுத்து எப்போ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்போ தான் அது அனுபவமாக மாறுகிறது, அப்போ தான் அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக மாறுகிறது. பணம் நம்மக்கிட்ட இருக்குது, கையில் இருக்குது, நான் இங்கே இருக்கிறேன், பணமும் இருக்குது. ஆனால் நான் செலவு பண்ணி அதை என்ஜாய் பண்ணுறேன்னு கேட்டால் இல்லை, அது வேறு ஏதோ செலவாகி விடுகிறது. அது தேவையான செலவாக அந்த நேரத்தில் இருக்குது, ஆனால் அது ஒரு என்ஜாய்மெண்ட் எனக்கு கொடுக்குதா, ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் செலவாயிடுது. இதுதாங்க சுகபோகமான வாழ்க்கை. பணம் இருக்குது, சிலருக்கு பணமே இல்லை. பணம் இல்லைனாலும் பணம் வர வைக்கிறதுக்கு பணம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, என்னால் என்ஜாய் பண்ண முடியல லைஃப்பை அப்படின்னாலும் சுக்கிரனோட வழிபாடு நிச்சயமாக தேவைப்படுகிறது. இப்போ சுக்கிரன் வழிபாடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிரஹோரை, மத்தியானம் 1 to 2 சுக்கிரஹோரை, நைட்டு 8 to 9 சுக்கிரஹோரை. இது நார்மலாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரஹோரைகளை சுக்கிரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம். இதற்காக நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த கிரகங்களோட என்னென்ன எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம், அதுக்கு நம்ம நன்மைகள் என்னென்ன நடக்கும்னு சரயோகம்ன்ற ஒரு பயிற்சியில் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் கலந்தும் இதை நீங்கள் கற்றுக்கலாம். சப்போஸ் எனக்கு அதெல்லாம் தெரியலங்க, இப்போதைக்கு எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். சுக்கிரன் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெள்ளி இருக்குது பாருங்கள், வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம், வெள்ளி செயின் போட்டுக்கலாம், வெள்ளி பொருட்கள் யூஸ் பண்ணலாம், வெள்ளி தானம் கொடுக்கலாம். சரி, அடுத்து வேறு என்ன பண்ணலாம்? சுக்கிரன் வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், வெள்ளை கலர் ஷர்ட் போட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஷர்ட் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம், இல்லை பெண்களாக இருந்தாலும் ஒயிட் கலர் சுடிதார், இல்லை ஒயிட் கலர் டவலாவதுங்க, ஏதோ ஒரு வஸ்திரம் நீங்கள் தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது சுக்கிரன் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சரி, இதெல்லாம் வேறு. இன்னும் அடுத்தது வேறு என்ன பண்ணலாம்? சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷபம் அப்படின்னா அந்த சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதாவது 12 ராசிகள் இருக்காங்க, 12 ராசிகளுக்கும் 12 சிம்பிள் இருக்குது. அந்த 12 சிம்பிளில் ரிஷபத்துக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா காளை மாடு. எந்த ஊர்லலாம் காளை மாடை நம்ம தெய்வமாக வணங்குறோமோ அந்த ஊரில் செல்வ செழிப்பு சூப்பராக இருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புல்லுன்னு சொல்லுவாங்க, இந்த காளை மாடு வடிவம் தான் இருக்கும் அங்கேயும். அது பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களா தெரியாமல் வச்சுருக்காங்களான்னு தெரியாது. காளை மாடை எங்கெல்லாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு நேச்சுரல் மாடே கிடைக்க மாட்டேங்குது, உண்மையான மாடு கிடைக்கிது. உண்மையாகவே கருவை உருவாகி உண்மையான நல்ல மாடு இருக்குது பாருங்கள். இப்போ நாட்டு பசு மாடு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி நாட்டு காளை மாடு பார்த்தீங்கன்னாலே பிரம்மாண்டமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு மலைக்கு போயிருந்தாங்க, கோயில் போயிருந்தாங்க. அங்கே நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு 100 அடி டிஸ்டன்ஸாக அந்த காளை மாடு நிற்குது. அது ஒரிஜினல் மாடு, ஒரிஜினல்னால் உண்மையான நாட்டு மாடு. காளை மாடு நிற்குது, சாதாரணமாக தான் நிற்குது. அந்த காளை மாடு நிற்கிற அந்த ஜெய்ஜாண்டிக்கு பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு மாதிரி ஆகுது. அது ஒன்றும் பண்ணல, சும்மா தான் நிற்குது.
காட்டு காளை மாடுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட வளர்க்குறாங்க அந்த மாடை. இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளோ பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா பெருசாக அப்படி கொம்புலாம் பெருசாக நல்லா பார்த்தா கொம்பு வந்து ஷார்ப்பாக இருக்கும் காளை மாடுகள் எல்லாத்துக்குமே. அந்த முதுகு சொல்லுவாங்க, திண்டுன்னு சொல்லுவாங்க, அது நல்லா பெருசாக இருக்கும். அப்படி நிற்குது. அப்போ காளை மாடை நீங்கள் வழிபடும் போது அந்த மாதிரி காளை மாடு நேரில் பார்த்தீங்கன்னா வழிபடுங்க. ரொம்ப நல்லா இருப்பார், எனக்கு காட்சி கொடுத்து ரொம்ப சந்தோஷமானு வழிபடுங்க. நீங்கள் கிட்ட போய் வழிபட முடியல கூட பரவாயில்ல, வழிபடுங்க. காளை மாடை வழிபடும் போது நமக்கு சுக்கிரன் சூப்பராக கிடைக்கும். எங்கே சார் எங்கள் ஊரில் எனக்கு நான் சிட்டியில் இருக்கிறேன், சிட்டியில் நடுவில் இருக்கிறேன், இங்கே போய் காளை மாடை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது, நான் இங்கே போய் காளை மாடெலாம் போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்றீங்களா? அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் நமக்காக அதாவது செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அது எதுன்னு தெரியுங்களா? நந்தியம் பெருமான், நந்தி பகவான். இப்போ நந்தி பகவான் அன்றைக்கி நம்ம நார்மலாக என்னைக்கு திரும்ப போய் நந்தி பகவானை கும்பிடுவோம்? பிரதோஷ காலத்தில் பிரதோஷ நாள் அன்னைக்கு போய் நந்தி பகவானை கும்பிடுவோம். காதில் போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம தொட்டுட்டு அந்த காதில் வந்து சொல்லிட்டு வருவோம். இது வந்து சாஸ்திரமாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நந்தி பகவானை தினமுமே கும்பிட்றது ரொம்ப நல்லது. சரி, கோயிலில் போய் நந்தி பகவானை கும்பிடலாமா? தாராளமாக கோயிலுக்கு போய் நந்தி பகவான் கும்பிடலாம். சரி, தினமும் என்னால் கோயிலெலாம் போக முடியாதுங்க. ஸ்படிகம் இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் அது கண்ணாடி கிடையாது, ஸ்படிகத்தில் வாங்கி வச்சுக்கோங்க. நந்தியம் பெருமான் குட்டியாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. நந்தியம் பெருமான் குட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. சரி, ஸ்படிகம் கிடைக்கலங்க, பித்தளையில் கூட வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி நல்லா க்ளீனாக வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. எங்கேயும் சின்ன சின்ன டேமேஜ்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டேன் வீட்டிலையே கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். என்னென்ன அபிஷேகம் பண்ணலாம்னா பன்னீர் அபிஷேகம். ஃபஸ்ட்டு தண்ணீர் போட்டு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரதம் செஞ்சால் ரொம்ப நல்லது. பஞ்சாமிரத அபிஷேகம், திரவிய பொடி அபிஷேகம், மஞ்சள் தூள் அபிஷேகம், இதெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு தடவையும் அபிஷேகம் பண்ணால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் திரவியம் என்ன போடுறீங்களோ அதை போட்டு அபிஷேகம் பண்ணி மறுபடியும் தண்ணி ஊற்றி க்ளீனாக எல்லாத்தையும் பண்ணி அந்த தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம், அதாவது சந்தன குங்குமம் வைங்க. சந்தன குங்குமம் பெஸ்ட்டு. மஞ்சள் குங்குமத்தை விட இவருக்கு யார் நந்தி பெருமானுக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. சரி, அந்த தண்ணி என்ன பண்ணுன்னு கேட்குறீங்களா? துளசி செடி அந்த மாதிரி அதை செடிக்கு தண்ணி ஊற்றிடுங்க. துளசி செடி இல்லைங்க, வேறு ஏதாவது செடிக்கு அந்த தண்ணி ஊற்றிடுங்க. அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. நந்திய பெருமான் காளை மாடு தான். உருவத்தில் பார்த்தீங்கன்னா அது திண்டுலாம் இருக்கும். அவர் உட்காந்துருக்கிற ஸ்டைலில் இருப்பார், உட்காந்துருக்க பொசிஷனில் இருப்பார். ஸோ நந்தியம் பெருமானை நம்ம தினமும் ப்ரே பண்ண நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். தினமுமே அபிஷேகம் பண்ணலாம், தினமுமே பண்ணலாம். நந்தியம் பெருமானுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ பித்தளையில் வாங்கி வச்சு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தினமும் அபிஷேகம் பண்ண அந்த பித்தளை கலர் மாதிரி கிட்டத்தட்ட தங்க கலர் மாதிரி அப்படி ஜொலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த அளவுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம அவங்கள வந்து ஜொலிக்க வைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையும் ஜொலிக்கும். நமக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும். பொருளாதார தடை நீங்கும். முதல்ல ஏதோ தடை இருக்குது பாருங்கள், தடையெல்லாம் நீங்கி நமக்கு பொருளாதாரம் வந்து சேர ஆரம்பிக்கும். நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்மக்கிட்ட தங்க ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் செலவாகாது. சரி, எனக்கு பொருளாதாரம் வரதே கஷ்டமாக இருக்குங்க, இந்த தடை நீங்கி வர ஆரம்பிக்கும். பொருளாதாரம் நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால் நந்தியம் பெருமான் கும்பிடுங்க, சுக்கிர பகவானை கும்பிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிர பகவானுக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு அதெல்லாம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிர உரையில் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு தானம் கொடுங்க. இதெல்லாம் செய்ய சுக்கிர பகவான் நினைச்சு கிடைக்க நம்ம வாழ்க்கை பொருளாதாரம் வந்து சேர்ந்து அந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்போம். இதை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும். பொருளாதார தடைகள்லாம் சுக்குநராக உடஞ்சி சும்மா சூப்பராக நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் செலப்ரேஷனாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி ரசித்து ருசித்து எல்லாத்தையும் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன்.